Definition of central bank. A central bank, a central bank being generally recognized as a bank which constitutes the effects of the monetary and banking structure of its country and which performs as best as it can in the national economic interest. D. Koch, he gave a list of 7 functions of central bank which are accepted by majority of economists. ஸோ சென்ட்ரல் பேங்க்குக்கு என்ன டெஃபினிஷன் அப்படின்னா டிகாக் வந்து டெஃபினிஷன் கொடுக்குது. ஸோ இவர் என்ன சொல்றாருன்னா சென்ட்ரல் பேங்க் அதாவது ஒரு நாட்டுடைய மைய வங்கி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு நாட்டுடைய பண மற்றும் வங்கியினுடைய கட்டமைப்பு அதாவது உச்சநிலையாகவும் தேசிய பொருளாதார நலனுக்காகவும் சிறந்த முறையில் செயல்படக்கூடிய வங்கி தான் மைய வங்கி அப்படின்னு சொல்லி டிகாக் வந்து டெஃபினிஷன் சொல்றாரு. சரிங்களா? தென் he gave a list of 7 functions. அதாவது இவர் 7 மைய வங்கியினுடைய 7 பணிகளை வந்து பட்டியலிடுகிறார். சரிங்களா? ஆஃப் சென்ட்ரல் பேங்க் which are accepted by majority of. ஸோ அந்த அவரு பட்டியலிட்ட அந்த பொருளாதார நிபுணர்களால் இது என்ன பண்ணாங்க அப்படின்னா ஏத்துக்கிட்டாங்க, அங்கீகரிக்கப்பட்டு ஏத்துக்கிட்டாங்க. சரிங்களா? ஸோ டிகாக் கொடுத்த அந்த 7 பட்டியல்களையும் அந்த எக்கனாமிஸ்ட் எல்லாம் வந்து ஏத்துக்கிட்டாங்க. சரிங்களா? ஸோ தென் ரெண்டாவது டெஃபினிஷன் பாத்தீங்க அப்படின்னா it may be defined as an institution charged with the responsibility of managing the expansion and contraction of the volume of money in the interest of the general public welfare. Kent. அதாவது இவர் கென்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா அதாவது மைய வங்கி அப்படிங்கிறது பொதுநலன் கருதி, சரிங்களா? மைய வங்கி அப்படிங்கிறது பொதுநலன் கருதி மொத்த பண புழக்கத்தையும் எந்த ஒரு நிறுவனம் வந்து அதாவது பொதுநலனை கருதி மொத்த பணத்தையும் ஒரு நிறுவனம் எப்படி விரிவாக்கலாம், எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், அது எப்படி பொறுப்பு உள்ள வகையில பெற்றுள்ளதோ அதுதான் வந்து சென்ட்ரல் பேங்க் அப்படின்னு சொல்லி கென்ட் வந்து டெஃபினிஷன் கொடுக்குறாரு. சரிங்களா? நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், a central bank is the bank in any country to which has been entrusted the duty of regulating the value of currency and credit in that country. Bank of International Settlement BIS வந்து டெஃபினிஷன் கொடுக்குது. அதாவது ஒரு மைய வங்கி அப்படிங்கிறது எந்த ஒரு நாட்டிலும் எந்த ஒரு நாடா இருந்தாலும் சரி அந்த நாட்டினுடைய பணப்புழக்கம், சரிங்களா, பணப்புழக்கம் அண்டு கடன் அளவை கட்டுப்படுத்தும் கடமை எந்த வங்கிக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளதோ அதுதான் வந்து சென்ட்ரல் பேங்க் அப்படின்னு சொல்லி இந்த பிஐஎஸ் வந்து டெஃபினிஷன் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் ஆரிஜின் ஆஃப் ஆர்பிஐ, அதாவது இந்த இந்திய ரிசர்வ் வங்கியுடைய தோற்றம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா the Imperial Bank of India carried out the note issue and other functions of the central bank. அதாவது இந்த இம்பீரியல் பேங்க் பாத்தீங்க அப்படின்னா முதல்ல பாத்தீங்கன்னா நோட் இஷ்யூ பண்றது, அது மட்டும் இல்லாம மற்ற ஒரு சில ஃபங்க்ஷன்ஸும் வந்து சென்ட்ரல் பேங்க்ல இருந்து செஞ்சுட்டு வந்தது. தென் இன் 1926 the Hilton Young Commission or the Royal Commission on Indian Currency and Finance. JM, அதாவது இதில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் JM Keynes and Sir Ernest Cable were its members. ஸோ இதில் இருக்கக்கூடிய இந்த கமிஷனில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் இவங்க 2 பேரும். தென் மேட் ரெக்கமெண்டேஷன் டு கிரியேட் ஏ சென்ட்ரல் பேங்க். ஸோ இந்த ராயல் கமிஷனும் இந்த ஹில்டன் யங் கமிஷனும் இந்த சென்ட்ரல் பேங்க் அப்படிங்கிறது வந்து ஒன்று உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க கமிட்டியில வந்து பரிந்துரை பண்ணாங்க. தென் as a result இது விளைவாக RBI Act 1934 was passed and RBI launched in operations from April 1, 1935. ஸோ இவங்களுடைய பரிந்துரையை ஏற்று 1934 RBI தோற்றுவிக்கப்பட்டது. தென் எப்போ செயல்படுத்தப்பட்டதுன்னா ஏப்ரல் 1, 1935 நடைமுறைக்கு வந்துருச்சு. Then RBI was established with the share capital of 5 crores divided into shares of 100 each, fully paid up. அதாவது 5 கோடி ரூபாய் 100 ரூபாய் ரேட்ல ஷேர்ஸ் வந்து வெளியிட்டு இந்த பேங்க் RBI வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. தென் the entire share capital was owned by private shareholders. ஸோ இதனுடைய என்டையர் ஷேர் கேபிட்டல் யாருது? டோட்டலி பார்த்தீங்க அப்படின்னா பிரைவேட் மட்டும்தான். ஆரம்பத்தில் அதாவது இந்த ரிசர்வ் பேங்க் ஆரம்பிக்கும் போது ஷேர் கேபிட்டல் பார்த்தீங்க அப்படின்னா பிரைவேட் ஷேர் ஹோல்டர்ஸ், பிரைவேட் உடைய ஷேர் ஹோல்டர் தான்
the RBI வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. தென் இட்ஸ் ஹெட் ஆஃபீஸ் வாஸ் இன் கல்கட்டா அண்ட் மூவ்டு டு மும்பை இன் 1937. ஸோ இதனுடைய ஹெட் ஆஃபீஸ் ஃபர்ஸ்ட் எங்க இருந்து அப்படின்னா கல்கத்தால இருந்துச்சு. அதுக்கப்புறம் 1937ல மும்பைக்கு வந்து மாற்றப்பட்டது. சரிங்களா? தென் நெக்ஸ்ட், ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ், சுதந்திரத்துக்கு அப்புறம் the government of India passed Reserve Bank transfer to public ownership Act 1948 and took over RBI after paying appropriate compensation to the private shareholders. அதாவது இந்தியா சுதந்திரம் அடைந்ததுக்கு அப்புறம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ஒரு ஆக்ட் பாஸ் பண்ணுது. அதாவது இந்த 1948 படி இந்த பிரைவேட் ஷேர் ஹோல்டராக இருந்த அந்த ஆர்பிஐ வந்து கவர்மெண்ட் ஷேர் ஹோல்டரா வந்து மாத்துறாங்க. ஃப்ரம் January 1, 1949 RBI started functioning as a government owned central bank of India. ஸோ 1949 January 1 அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி கவர்மெண்ட் கண்ட்ரோல் வந்துருது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஷேர் ஹோல்டர் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் தான், பிரைவேட் கிட்ட இருந்து கை மாறிடுச்சு. தென் இட் ஹேட் 3 டிபார்ட்மெண்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா 3 டிபார்ட்மெண்ட் இருக்கு. தி RBI வாஸ் தி சென்ட்ரல் பேங்க் ஆஃப் பர்மா until 1947. இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னா பர்மாவிற்கு 1947 வரைக்கும் சென்ட்ரல் பேங்கா ஒர்க் இருந்துச்சு. தென் அண்ட் தி சென்ட்ரல் பேங்க் ஆஃப் பாகிஸ்தானுக்கும் கூட இந்த நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய அந்த ஆர்பிஐ பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் 1948 வரைக்கும் சென்ட்ரல் பேங்கா ஒர்க் இருந்திருக்காங்க. நெக்ஸ்ட், ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆர்பிஐ. அதாவது ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா இந்திய ரிசர்வ் வங்கியினுடைய அந்த கட்டமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். The head office of the RBI is situated in Mumbai. So RBI உடைய head office எங்க இருக்குன்னா மும்பைல தான் இருக்கு. The central office has 33 departments in 2000. 2017ல இதனுடைய சென்ட்ரல் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா 33 டிபார்ட்மெண்ட் கொண்டு இருந்தது. It has 4 zonal offices in, அதாவது இதுல வந்து பாத்தீங்கன்னா 4 ஜோனல் ஆஃபீஸ் எங்கெங்க அப்படின்னா மும்பை, டெல்லி, கல்கட்டா அண்ட் சென்னை. ஃபங்க்ஷனிங் அண்டர் லோக்கல் போர்ட்ஸ் வித் டெப்டி கவர்னர்ஸ் as their heads. ஸோ இவங்க தலைமையில பாத்தீங்க அப்படின்னா இந்த 4 ஜோனல் ஆஃபீஸ் வந்து ரன் ஆயிட்டு இருந்துச்சு. தென் இட் ஆல்சோ ஹேஸ் 19 ரீஜனல் ஆஃபீஸஸ். ஸோ இது இந்த ஆர்பிஐ பாத்தீங்கன்னா 19 ரீஜனல் ஆஃபீஸஸ் அண்ட் 11 சப் ஆஃபீஸஸ் இன் 2017. ஸோ 2017ல 19 ரீஜனல் ஆஃபீஸும் 11 சப் ஆஃபீஸஸும் வந்து இந்த ஆர்பிஐல இருக்கு. தென் தி ஆர்பிஐ இஸ் கவர்ன் பை சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். ஸோ இந்த ஆர்பிஐ பார்த்தீங்கன்னா எப்படி சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வச்சு எங்கிட்டு வருது. தென் த 21 மெம்பர் போர்டு இஸ் அப்பாயிண்டட் பை தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ 21 மெம்பர் பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்டால் வந்து நியமிக்கப்படுது. அது யார் யார் அப்படின்னு கீழே சொல்றாங்க பாருங்க. அதுல யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா 1 governor and 4 deputy governors appointed for a period of 4 years. அதாவது 1 governor ஒரு ஆளுநர் and 4 deputy governors 4 துணை ஆளுநர்கள். சரிங்களா? ஸோ இவங்களுடைய பதவி காலம் பார்த்தீங்க அப்படின்னா 4 ஆண்டுகள். ஸோ அதுதான் சொல்றாங்க. தென் 10 directors from various fields. அதாவது 10 டைரக்டர் ஃப்ரம் வேரியஸ் ஃபீல்ட்ஸ், நிறைய டிபார்ட்மெண்ட்ல இருந்து யார் எந்த டிபார்ட்மெண்டாக இருக்கலாம். தென் 2 கவர்மெண்ட் ஆஃபீஸர், 2 அரசு அதிகாரிகள். அதுக்கப்புறம் 4 டைரக்டர்ஸ், 1 ஈச் ஃப்ரம் லோக்கல் போர்ட்ஸ். அதாவது 4 இயக்குநர்கள். அதில் பார்த்தீங்கன்னா அந்த வட்டார வாரியத்திலிருந்து ஒருத்தர். ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த 21 மெம்பர்ஸ், அந்த போர்டில் இருக்கக்கூடிய இந்தியா அந்த 21 மெம்பர்ல பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த லிஸ்ட் படி தான் வந்து இருக்காங்க. நெக்ஸ்ட், functions of RBI. இந்த RBI னுடைய functions என்னென்ன அப்படின்னு சொல்லுங்க. There are 3 functions. The functions of RBI can be grouped under 3 heads. என்னென்ன ஹெட் அப்படின்னா first one leadership and supervisory function, second one traditional function and promotional function அப்படின்னு 3 functions நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்போ நாம பார்க்கக்கூடிய இது எது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா லீடர்ஷிப் அண்ட் சூப்பர்வைசரி ஃபங்க்ஷன் தான் நம்ம பார்க்க போறோம்.